வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டாம்பீடு அப்படின்னு சொல்கிறாங்களே, கூட்ட நெரிசலில் மிதிபடுதல். அந்த ஸ்டாம்பீடுக்கு ஈக்குவலான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, அது ஒத்த வார்த்தை. ஸ்டாம்பீடு அப்படி மிதித்து நசுங்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி கூட்டங்களில் மிதித்து நசுக்கப்படுவது ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி. நான் நேற்று வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கூட்டத்தில் இருக்கும்போது அப்படியே ஒரு தென்றல் காற்று வீசின மாதிரி இருக்கும். யூ வில் ஃபீல் த ஆக்சிஜன் அப்படின்னு நான் சொன்னேன். கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டிருந்தார், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி இதை பற்றி விரிவாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்காக நம்ம பேசலாமே அப்படின்னு. அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது ஸ்டாம்பீடு அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு விஜயோட அரசியல் கூட்டத்தில் மட்டும்தான் நடக்கும்னு இல்லை, எந்த அரசியல்வாதி நடத்தக்கூடிய கூட்டத்திலும் நடக்கலாம். திருவிழா போன்ற இடங்களில் நடக்கலாம், இல்லை ஒரு பெரிய இசை கச்சேரி போன்ற இடங்களில் நடக்கலாம். இது மாதிரி பெரிய அளவில் நம்பர்ஸில் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாம்பீடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாம்பீடுகள் எப்படி வரப்போதா அப்படின்னே நமக்கு சில நேரத்தில் தெரியாதுல்ல. அது எப்படி உணர்வது, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் நடத்துகிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை அவங்க மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. அதை தாண்டி ஆட்கள் வரமாட்டாங்க. இப்போ ஒரு இசை கச்சேரி அப்படின்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிக்கெட் விற்றுருப்பாங்க, அந்த அளவுக்கு தான் ஆளுங்க வரும். அதை தாண்டி வெளியே இருந்து எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்துட மாட்டாங்க. இது போல் ரோட் ஷோக்களில் தான் இந்த மாதிரி விபத்துக்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி க்ளோஸ்டு பில்டிங்கில் நடக்கும்போது ஸ்டாம்பீடு வரும். எப்போன்னா, ஏதாவது உள்ள ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல தீப்பிடிச்சிருச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து, அப்போ அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இந்த ஸ்டாம்பீடு அப்படிங்கிறது நடக்கும். அப்போது இது மாதிரி ரொம்ப நெரிசலான இடங்களுக்கு செல்லும்போது முதலில் ஸ்டாம்பீடு ஆக போகுதுன்றதை எப்படி உணர்வது, அப்படி நடந்தால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு குழந்தைகளை கூட்டு போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது ஆர்கனைஸ்டாக இருக்கிற இடத்துக்கு போகலாம், நீங்கள் கச்சேரி போன்ற இடங்களுக்கோ இல்லை அரசியல் கூட்டங்களுக்கோ எல்லாம் போகலாம். ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் வச்சு திடீர்னு நிறைய ஆட்கள் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆட்களே வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த அன்சர்டனிட்டியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு தயவு செய்து போகாதீங்க. அதுக்காக எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையாக நம்ம அதுக்காக வெளியவே போகாமலாம் இருக்க முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எதுக்கு தான் போகிறீங்களோன்னு. அதெல்லாம் போகிறத பற்றிலாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது மக்களுக்கு இயற்கையாக உள்ள ஒரு ஆர்வம், போக தான் செய்வாங்க. அப்புறம் அசம்பாவிதம் நடந்ததுன்னா நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். அப்போ எந்த மாதிரி இடத்த முதல்ல அவாய்ட் பண்ணணும்னா, க்ரௌட் அன்சர்டனிட்டி. இந்த இடத்துல எவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு கணக்கீடும் இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இடங்களுக்கு போவதை அவாய்ட் பண்ணுங்க. சரியா? சரி, போயிட்டீங்க. அப்படி போனதுக்கப்புறம் முதல்ல ஸ்டாம்பீடை எப்படி சென்ஸ் பண்ணுறது, எப்படி தப்பிப்பது, இதுக்கு பல வெப்சைட்டுகளையும் பார்த்து அதுக்கப்புறம் ஏஐட்டெல்லாம் கேட்டு உங்களுக்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸோடு வந்திருக்கிறேன். முதல்ல எப்படி ஸ்டாம்பீடு வரப்போகுதுன்றதை நீங்கள் சென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு தள்ளுதற அப்படியே பிடிச்சி எல்லோரும் ஒருத்தர் தள்ளிட்டு நெருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கும். சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் எல்லாருமே நின்றுட்டுருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க, கால் வலிக்குதுன்னு அங்கே ஒரு கட்டை சிவருக்கும் உட்காந்துருப்பாங்க. இது தாண்டி திடீர்னு கூட்டம் ஒரு பக்கமாக நகர ஆரம்பிக்கும். அப்படியே திடீர்னு எல்லாம் போட்டு நெருக்குவாங்க. இந்த நெருக்கிறது தள்ளுறதுன்றது வருதுன்னா ஸ்டாம்பீடு ஆக போகுதுன்னு அர்த்தம். அதான் முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி என்னென்னா, உங்களை அறியாமல் மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ நேரம் நார்மலாக தான் இருக்கும், திடீர்னு உங்களுக்கே மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னா, இப்போ இந்த ரூமில் நான் ஒருத்தன் மட்டும் இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 50-60 பேருக்கு மேலே இந்த ரூமுக்குள்ளே உட்காந்தாங்கன்னு வச்சிங்களேன்,
இந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும். எல்லோரும் மூச்சு விடுறதுனால திடீர்னு எல்லோரும் எகிரி குதிக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சிங்க. அப்போ எக்ஸ்ட்ரா உடல் வேலை செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து மூச்சு விடுறது கஷ்டமாயிடும். இவங்கெல்லாம் பதட்டத்தில் பேனிக் ஆகி எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த ஓட ஆரம்பிக்கும் போது அதுக்காக எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் எடுக்கும்போது உங்களுக்கு மூச்சு விடுவதுக்கு சிரமமாக இருக்கும். மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு நான் சொல்கிறது வந்து சளி பிடிச்சி மூச்சு அடைக்கிற மாதிரி இல்லை. நல்லா உறிஞ்சிங்கன்னா காற்று வரும், ஆனால் மூச்சு திணறும். ஏன்னா போதுமான ஆக்சிஜன் அதில் இல்லைன்னு அர்த்தம். இது 2வது அறிகுறி. அதாவது முதல் அறிகுறி எல்லோரும் பிடிச்சி தள்ளுறது நெருக்கிறது. 2வது அறிகுறி மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. 3வது என்ன அறிகுறினா எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைரக்ஷனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்கனாலே அது 3வது அறிகுறி. 4வது அறிகுறி என்னென்னா கத்த ஆரம்பிப்பாங்க. திடீர்னு ஓன்னு சத்தம் கேட்கும். ஏன் அந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்னா பேனிக் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். இது 4வது அறிகுறி. அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா இந்த நடமாட்டம் வேகமடையும். முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் ஆளுங்க கண்ணா அப்படின்னு ஓட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இந்த 5 அறிகுறிகளை பார்த்திங்கனாலே உங்கள் மனசுக்குள்ளே டேஞ்சர் சிக்னல் வந்துடணும். ஆஹா, இங்கே என்னவோ பிரச்சனை நடக்க போகுது, ஸ்டாம்பீட் ஆக போது, முதல் வேலை இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். உங்களோட குழந்தைகளை வச்சுருந்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்பாக முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துடணும். சரியா? இப்போ ஸ்டாம்பீடு ஆக போகுதுன்னு நமக்கு ஒரு அறிகுறி தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து பத்திரமாக எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. இப்போது அடுத்த பிரச்சனைக்கு பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்? முதல் விஷயம் என்னென்னா காமாக இருங்க. நீங்கள் பதட்டமாகாதீங்க. நீங்கள் பதட்டமானீங்கன்னா நீங்களும் வேகமாக சுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்களும் வேகமாக சுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். இன்னும் உங்கள் உடல் வலிமை இழக்கும். முதல் வேலை என்னென்னா காம் டவுன், டீப் பிரீத் அப்படின்னு நல்லா மூச்சு இழுத்து 2 வாட்டி 3 வாட்டி விடுங்க. பதட்டத்தை விடுங்க. பதட்டம் போகணும். பதட்டம் ஆகக்கூடாது. 2வது செய்ய வேண்டியது என்னென்னா அந்த கூட்டத்தை எதிர்த்து போகாதீங்க. இப்படி ஒரு கும்பல் இப்படி வருதுன்னா அப்படியே எதிர்த்துட்டு உள்ளே போகாதீங்க. போனீங்கன்னா உங்களை அந்த கூட்டம் கீழே தள்ளுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. கூட்டத்தை எதிர்த்து போகாதீங்க. கூட்டத்தை ஓடாதீங்க. 2மே செய்யக்கூடாது. என்ன பண்ணணுன்னா கூட்டத்தோட மூமெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு 45 டிகிரியில் போங்க. அதாவது இது 90 டிகிரி. இது வந்து அந்த கூட்டத்தோடவே சேர்ந்து ஓடுறது. இது அந்த கூட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஓடுறது. இது 2 இல்லாமல் நடுவில் 45 டிகிரிஸில் குறுக்கால எந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப் வழியாக அந்த இடத்த விட்டு போக பாருங்கள். இந்த ஸ்டாம்பீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் பார்வை முதலில் எங்கே இருக்கணும்னா எங்கே எக்ஸிட் இருக்குதுன்னு பார்க்கணும். வெளியே போகிறதுக்கு உண்டான வழி எங்கே இருக்குது? ஒரு க்ளோஸ்டு ஏரியாவாக இருந்தால் வெளியே செல்வதற்கான வழி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 2வது இல்லை திறந்த வெளினா கூட்டம் இல்லாத இடமாக எந்த பகுதி இருக்குதுன்னு பார்த்து அந்த பகுதியை நோக்கி நீங்கள் நகர முயற்சி செய்யணும். உயரமான இடங்களை நோக்கி செல்லக்கூடாது. அங்கே ஒரு செவுரு இருக்குப்பா, அது மேலே போய் ஏறி நின்றுக்கலாமா? இல்லை இந்த அணில் மாதிரி அங்கே ஒரு மரம் இருக்குது, மரத்து மேலே போய் ஏறிக்கலாமா அப்படின்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் அங்கேருந்து நீங்கள் மேலே இருந்து கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமான விஷயம். ஸோ அந்த இடத்தை விட்டு கூட்டம் இல்லாத இடத்தை நோக்கி எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். அந்த கூட்டம் நகரக்கூடிய திசைக்கு 45 டிகிரி கோணத்தில் நீங்கள் நகரணும். முடிஞ்ச அளவுக்கு சுவர், தூண்கள், அப்புறம் அந்த தடுப்புகள் இதெல்லாம் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். அங்கே தான் கிராஷ் ஆகும். எல்லாம் முட்டிட்டு நின்றுவாங்க. அதை தாண்டி போக முடியாது. அதற்கு பிறகு என்னென்னா உங்களுடைய ப்ரீதிங்கை நீங்கள் பாதுகாக்கணும். அப்போ ப்ரீதிங்கை பாதுகாக்கணுன்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கணும், இடம் இருக்கணும். அப்போ இடம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? கையை இப்படி வச்சுக்கிங்க. இப்படி கையை இப்படி வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க. இப்படி கை இப்படி வைக்காமல் இப்படி தள்ளி வச்சிங்கன்னா உங்கள் லங்ஸுக்கும் உங்கள் கைகளுக்கும் இடையில் ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நீங்கள் மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் காற்று கிடைக்கும். ஆளுங்க பக்கத்தில் இப்படி நிற்கிறத விட இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டு இப்படி நின்னோம்னா கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு இடம் கிடைக்கும். முக்கியமான ஒரு செய்தி, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் அதுதான் வந்து செஞ்சாகணும். அதை மைண்டில் வச்சுக்கிங்க. யாராவது கீழே விழுந்தால் சாவகாசமாக தூக்கி விட வாய்ப்பு இருந்தால் ஏதாவது முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் கீழே விழாமல் அவர் மேலும் விழாமல்
விலகி அந்த இடத்த விட்டு போயிடுங்க. இதை சொல்கிறதுக்கே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து நான் சொல்லலை, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சேஃப்டி அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடிய அதற்கான எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஒப்பீனியன்லேருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள். ஒரு கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வெளியே வரணுன்றது, கீழே ஒருத்தர் விழுந்துட்டார், உண்மை தான், காப்பாற்றணும் இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் ஒரு குழந்தையாக இருந்தால் முதல் வேலை தூக்கிடுங்க. நம்ம செத்தா கூட பரவாயில்ல, அது பரவாயில்ல. ஒரு குழந்தை கீழே விழுந்து கிடக்குன்னா தூக்கிடுங்க முதல்ல. ஆனால் பெரியவங்க இப்போ அடல்ட்டாக இருக்கிறவங்க விழுந்துருந்தாங்கன்னா முடியாதுன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. முயற்சி செஞ்சு உங்கள் ஆபத்தும் உங்களுக்கும் ஆபத்து வந்துடும். சேஃப்டி ஃபஸ்ட்டு. குழந்தையாக இருந்தால் குழந்தையோட சேஃப்டி ஃபஸ்ட்டு, நம்மளோட சேஃப்டி ரெண்டாவது வச்சுக்கலாம். ஆனால் நம் வயது ஒத்த இன்னொரு அடல்ட்டாக இருந்தால் நீங்கள் உங்கள் சேஃப்டியை பாருங்கள். அவரும் அவர் அடல்ட்டு தான், அவர் எப்படியாவது எழுந்திரிச்சு அவர் தப்பிச்சிடுவார். ஸோ குழந்தைங்களுக்கு தான் உதவி தேவை. ஸோ குழந்தையாக இருந்தால் உதவி பண்ணுங்கள். பெரியவர்களாக இருந்தால் அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு தப்பிச்சு போவாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்டை நான் படிக்கும்போது கஷ்டமாக இருந்தது, இது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா 2 வேலை. ஒன்று, கையை நெஞ்சோடு வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மேலே எதுவும் காயம்படாமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த கால் ரெண்டையும் இப்படி முட்டியோடு தூக்கி வயிற்றுக்கு மேலே வச்சுக்கோங்க. வயிற்றில் யாரும் மீச்சிடக்கூடாது. வயிற்றில் மீச்சிட்டாங்கன்னா முடிஞ்சுது, உங்களால் எந்திரிக்க முடியாது. ஸோ கால் முழங்கால்கள் எடுத்து வயிறுக்கு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி கையை வச்சு இது பண்ணிக்கணும். தலை வந்து தரையில் படாமல் வச்சுக்கோங்க. தலை தரையில் பட்டால் அடிபட வாய்ப்பு உண்டு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சைடில் உருண்டு எந்திரிக்க பாருங்கள். அப்படியே எந்திரிக்க முயற்சி செஞ்சிங்கன்னா எந்திரிக்க முடியாது. சைடில் உருண்டு எந்திரிச்சு மூவ் ஆக பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்பர்ட் சொல்கிறது. இது போக என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான விஷயம், நீங்கள் இதுவரை பெரிய கூட்டங்களாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனீங்கன்னா காலில் போடக்கூடிய செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஸ்லிப்பர்ஸ் மாதிரி உள்ள செருப்புகள் போடாதீங்க. இந்த குவாடிஸ்மாங்களா பின்னாடி வார் வச்சு போடுற மாதிரி, அந்த மாதிரி நம்ம காலை விட்டு உதறினா கூட அது கழண்டு போகாதுன்ற மாதிரி ஷூ டைப்பில் உள்ள செருப்புகள் அணிந்தால் அது உங்களுக்கு நல்லது. அதே போலவே குழந்தைங்களை கூட்டு போனால் குழந்தைங்களோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கூட்டம் நகர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப மோசமாக மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளை கையில் தூக்கிக்கிங்க. நான் சொல்கிறது குழந்தைன்னு சொல்கிறது வந்து ஒரு 3-5 வயசு வரை உள்ள சின்ன குழந்தைகளை சொல்கிறேன். பெரிய குழந்தைகளாக இருந்தால் உங்களால் தூக்க முடியாது. எப்படியாவது அவங்களுக்கு முன்னாடியும் அவங்கள உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி கைகளை வைத்து அந்த கூட்டம் அவங்கள நசுக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போலவே உங்கள் பாக்கெட்டுகளில் கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அது கூர்மையான பென்சிலாக இருக்கலாம், பேனா சொல்லலாம், அவங்க கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பொதுவாக. அது மாதிரி இருந்தால் அது குத்தி உங்களை காயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போலவே முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது உற்சாகமாக இருக்கணும். உற்சாக பானம் அருந்திவிட்டு போதைப் பொருட்களை பயன்படுத்தி விட்டு போகாதீங்க. ஏன்னா பாடியோட ரிஃப்ளெக்ஸ் வேலை செய்யாது. நீங்களே வந்து டக்குன்னு ஒரு ரிஃப்ளெக்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணி போயிடலான்னு பார்ப்பீங்கள்ல, அது ஆல்கஹால் போன்ற போதை மருந்துகள் உட்கொண்டு இருந்தால் அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து வேலை செய்யறது தாமதமாகும். அதனால் என்ன ஆகும், அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு நீங்கள் சாவதற்கு ஏதுவாக போகும். ஸோ முக்கியமாக நம்ம வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, க்ரௌடு வேகமாக அசைய ஆரம்பிக்குது, மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மூமெண்ட்டுக்குள்ளே சிக்காமல் வெளியே வந்துடணும் நீங்கள். அப்படிங்கிறது உங்களோட முதல் முயற்சியாக இருக்கணும். அப்படி வரக்கூடிய நேரங்களில் உங்கள் நெஞ்சு பகுதியை காப்பாற்றி கொள்ள வேண்டும். விழுந்துட்டா கீழே விழுந்துட்டா பால் மாதிரி ரோல் ஆகிடணும். ரோல் ஆனால் தான் உருண்டு எப்படியா தப்பிக்க முடியும். ஓப்பன் ஸ்பேஸ் எங்கே இருக்குது, எக்ஸிட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அதை நோக்கி நகருவதும் நீங்கள் பர்பண்டிகுலராகவோ ஹரிசாண்டலாவோ போகக்கூடாது. 45 டிகிரியில் அந்த கூட்டத்துக்கு ஊடுருவி போகிற மாதிரி போகணும். அப்படி போனீங்கன்னா தான் நீங்கள் எந்த இடத்த முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த நோக்கி போங்க. இது எல்லோரும் இப்படி போகிறாங்க, ஒருவேளை அந்த பக்கம்தான் பாதுகாப்பான வழி இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிடாதீங்க. இதுதான் வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதோட காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை எவ்வளோ தூரம் முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். நான் பொதுவாக வீடியோ வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு மட்டும் தான் சொல்லுவேன். இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். எத்தனை 1000 பேர் பார்க்க முடிஞ்சாலும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பலனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டத்தில் சிக்கிறது கரூரில் சிக்கிய மக்கள் மட்டும் இல்லை, நாளைக்கு நான் சிக்கலாம், நீங்கள் சிக்கிக்கலாம்,
இல்லை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முகம் தெரியாத யாரோ ஒரு நபர் சிக்கலாம். யார் வேண்டுமானாலும் இந்த மாதிரி கூட்டங்களில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்பீடு வரப்போகுது அப்படின்றத அறிந்து கொள்வதற்கு அந்த முகம் தெரியாத நண்பர்களுக்கும் பயன்படும். அவர்கள் வேறு யாருக்காவது சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஸ்டாம்பீடில் மாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்போதுமே உண்டு. அப்படி இருந்தால் ஒருவேளை இந்த வீடியோவை நான் முன்னாடியே பேசி அந்த 40 பேரில் ஒரு 10 பேர் பார்த்துருந்தாங்கன்னா கூட அந்த 10 பேர் இதில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை வச்சு தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ எங்கேயோ எப்போதோ இல்லை இன்னும் வருங்காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் தப்பிப்பதற்கு, இந்த கூட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த வீடியோ ஒரு வாய்ப்பாக அமையும்னு நான் நினைக்கிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.